ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நம்ம லைஃப்ல நெறைய பேட் டெசிஷன்ஸ் எடுத்திருப்போம். அந்த பேட் டெசிஷன் எடுத்ததுக்கான காரணம் நமக்கு நாலேட்ஜ் இல்லாம கிடையாது. நெறைய நாலேட்ஜ் இருக்குது. பட் நம்ம எமோஷன நம்ம கண்ட்ரோல் பண்ண தெரியாதனால வந்த விளைவுகள் தான் அந்த பேட் டெசிஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கோவப்பட்டு வார்த்தைய விட்டுருப்போம். திரும்பி அந்த வார்த்தைய பெற முடியாது. ஓவர் எக்ஸைட்மெண்ட்ல ரூல்ஸ மீறி சில விஷயங்கள் பண்ணிருவோம். அதுக்கப்புறம் வருத்தப்படுவோம். சில இடத்துல சில விஷயங்கள் ரொம்ப கரெக்ட்டா தோணும். பட் ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளுடைய டைம், எனர்ஜி, மணி இதெல்லாம் இழந்ததுக்கப்புறமா வருத்தப்படுவோம். இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு எப்படி நம்ம ஒரு வீடியோ பார்க்கும்போது, அதில ப்ளே பட்டன், பாஸ் பட்டன் இருக்குதோ, அதில அந்த பாஸ் பட்டன அழுத்திறணும். ஒரு ஃபீலிங் உங்கள ட்ரைவ் பண்ணி கொண்டு போம்போது, அந்த ஃபீலிங்லேருந்து கொஞ்சம் ஸ்டெப் பேக் பண்ணி, பாஸ் பண்ணி, அந்த முடிவு கரெக்ட்டா இல்லையா? சரியா இருக்குதா இல்லையா? அப்படின்னு ஒரு 5லேருந்து 10 செகண்டாவது யோசிக்க டைம் குடுங்க. நெறைய காஸ்ட்லியான டேமேஜ்லேருந்து நம்மள பாதுகாப்பா வச்சுக்க முடியும். இட்ஸ் நாட் அபௌட் கில்லிங் யுவர் எமோஷன்ஸ். இட்ஸ் அபௌட் கிவிங் வேல்யூ டூ யுவர் எமோஷன்ஸ். தேங்க் யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.